இதான் கடைசி. இதை மட்டும் சாப்பிட்டுரு, அதுக்கப்புறம் டேப்லெட் தான். ஐயோ, எனக்கு நானே எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுருப்பேன். நீங்க ஊட்டி விடுறேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க. போதும். சாப்பிட்டா நீ உனக்கு மட்டும் தான் சாப்பிடுவ, அப்புறம் மகாவுக்கு பசிக்காதா? அதனாலதான் 2 பேருக்கும் சேர்த்து ஊட்டி விடுறேன். சாப்பிடு. தண்ணி குடி. என்ன யோசனை? டேப்லெட் போட வேண்டியதானே? இல்லங்க, குமார் மாமா, ராஜு மாமா இவங்கெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமாவும் அத்தையும் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. வயசான காலத்துல இவங்க 2 பேரும் இப்படி பாடாப்படுத்துறாங்களே, அது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் கோவம் இந்த வீட்டு மேல இல்ல, நம்ம 2 பேர் மேலதான். குமாருக்கு அட்டை கம்பெனியை சீல் வச்ச கோபம், ராஜுக்கு அவன் பிளான்ட்ட சீல் வச்ச கோபம். நம்மள பழிவாங்க முடியாம அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்றாங்க. இந்த கோவத்தெல்லாம் நம்ம எப்படிங்க சரி பண்ண போறோம்? மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதியை கொண்டு வர போறோம்? நினைச்சாலே பயமா இருக்கு. ஒவ்வொன்னதான் சால்வ் பண்ண முடியும் சத்யா. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து உனக்கு மெமோ வந்திருக்கு. அந்த மெமோக்கு நீ சரியான பதில சொல்லியே ஆகணும். அப்படி இல்லனா நீ பதில் அனுப்பலன்னு சொல்லி உன்னை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போனாலும் போவாங்க. அது என்னைக்கும் உன் தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கத்தி தான். ஆமாங்க, கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லங்க, ஜனங்களுக்கு ஒரு சரியான பதில சொல்லியும் ஆகணும். அவங்க மனசுல நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு நம்ம தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். ராஜுக்கு சாதகமா முடிவெடுக்கலன்னு நம்ம நிரூபிக்கணும். அதான் முதல் வேலை. அது கூட கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லைங்க. ஆனா இந்த ரவி விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நாம கொஞ்சம் லேட் பண்ணாலும் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். பாவம், முன்னேற வேண்டிய பையன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவனுக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். இந்த விஷயத்துல நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னங்க? ரவி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பணம் கொடுத்தது உண்மை. ஆனா செலவுக்கு தான் பணம் கொடுத்தேன்னு சொல்றான். அவங்க என்னன்னா சத்யகலாவை கொல்றதுக்கு தான் பணம் கொடுத்தான்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாங்க, நிச்சயமா ரவி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். கொலை பண்ற அளவுக்கு அவன் போகவும் மாட்டான். அது மட்டும் இல்ல, அவன் சத்யகலா கிட்ட இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவ வெளியே போயிட போறா. அது அவனுக்கும் தெரியுங்க. ஈஸியா நடக்கிற விஷயத்துக்கு அவன் எதுக்கு இந்த அளவுக்கு போகணும்? அப்ப தப்பு அந்த பசங்க மேலதான் இருக்கணும். ஒண்ணு அவனுங்க காயத்ரி பேச்சை கேட்டு ஆடணும், இல்லைன்னா வேற யாரோ அவனுங்க பின்னால இருந்து ஆட்டி வைக்கணும். இத முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி பார்த்தாலும் நம்ம என்கொயரி அந்த பசங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீ என்ன நினைக்கிற? இது யாரோட வேலையா இருக்கும்? நிச்சயமா இது காயத்ரியோட வேலைதாங்க. இதுல என்ன சந்தேகம்? அப்போ ஒரு பக்கம் அகிலா அணியையும் குமாரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு சொல்ல வரியா? பின்ன இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறதுக்கு அவளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஒரு பக்கம் அகிலாக்காவை குமார் மாமா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணிட்டு குமார் மாமா கிட்ட அவ நல்ல பேர் எடுத்திருக்கா. இன்னொரு பக்கம் சத்யகலாவை கொலை பண்ண ட்ரை பண்ற மாதிரி டிராமா பண்ணி அந்த பழிய ரவி மேல போட்டுட்டா. குமார் மாமா அகிலாக்காவை வெறுத்துருவாருல்ல. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு காயத்ரியால மட்டும்தான் முடியும். அவ செஞ்சதையெல்லாம் நானும் மூர்த்தியனும் அவனுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னோம். அதையும் நம்பாம அவ பின்னாடியே போறானா அவனுக்கு மூளைதான் மழுங்கி போயிருக்க. எல்லாரும் முன்னாடி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர பார்த்தாருல, அத்தையும் மாமாவும் தடுக்கலனா அவ சபதத்துல பாதி ஜெயிச்சிருப்பா. இந்த தடவை அவளை உள்ள வர விடாம அம்மாவும் அப்பாவும் தடுத்துட்டாங்க. ஆனா அடுத்த தடவை பிளான் பண்ணானா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு அந்த ரவியோட கேஸ் தான். அவன் தப்பு செய்யலன்னு ப்ரூவ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். இதெல்லாம் செஞ்சது காயத்ரி தானே குமார் மாமாக்கு நாம ப்ரூவ் பண்ணோம். முதல்ல குமார் மாமா காயத்ரி பக்கத்துல இருந்து நம்ம பக்கம் வரணும். குமார் வந்துட்டானா நமக்கு யான பலம் வந்த மாதிரி தான். அப்புறம் ராஜுவை ஈஸியா சமாளிச்சு நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்புறம் எதுக்குங்க லேட் பண்ணோம்? நீங்க உடனே அந்த பசங்களை பத்தி விசாரிங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அதையும் விசாரிங்க. விடிச்சது முதல் வேலையை அதைத்தான் செய்ய போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த முறையும் நீதி நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. நம்ம கட்டாயம் ஜெயிச்சே தீருவோம். நம்ம ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம வீடு கைவிட்டு போயிடும். அக்கா, டிராமா போடுறதுல உன்னை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுக்கா. ராஜு முன்னாடி நீ போட்ட டிராமாக்கு உனக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாம். ஆனாலும் அவன் நம்பலையே, என்ன துரத்தி தானே விட்டான். அதனால என்னக்கா, நீ நினைக்கிறது நடக்க தானே போகுது. அதுக்கு தானே போறான். அவன் எப்படியும் ஜெய்ஹிந்த் விலாஸ்ல பங்கு கேட்டு நோட்டீஸ் விடத்தான் போறான்.
அந்த நம்பிக்கையில தானே நான் அங்க இருந்தே வந்தேன். ஒரு பக்கம் ராஜுவை தூண்டி விட்டாச்சு, மாமாவும் உன்னை வலுக்கட்டாயமா ஜெய்ஹிந்த் விலாஸ் கூட்டிட்டு போறதுக்கு தயாராயிட்டாரு. ஆனாலும் எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குக்கா. நான் பக்கத்துல இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? நீ மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அகிலாவையும் மோனியையும் அவர் முன்னாடியே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்ட. ஆனா அந்த பிரகாஷ் அதையே ஒரே புடியா புடிச்சிட்டு இருக்கானே. மாமாவை அந்த அகிலா கூட சேர்த்து வச்சுட்டான்னா? அந்த ரவி தான் சத்யகலாவை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு நான் செட்டப் பண்ணிட்டேன். குமார பத்தி எனக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அது அப்படியே நம்பி கோவப்படுவாரு. நிச்சயம் அந்த ரவி மேல இருக்கிற கோவத்துல அகிலா பக்கம் இனி அவர் போகவே மாட்டாரு. எனக்கு என்னமோ அந்த பிரகாஷ் நினைக்க நினைக்க கொஞ்சம் பயமாதான்க்கா இருக்கு. குமார் மாமாவை விட்டாலும் அந்த ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மனசு கலைக்க ட்ரை பண்ண மாட்டானா? ஒருவேளை அவங்கெல்லாம் அப்ரூவரா மாறிட்டாங்கன்னா? குமார் மாமா ஏற்கனவே நம்மள பெல்ட்டால அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனாரு. இது தெரிஞ்சா கொலை வெறி ஆயிடுவாருக்கா. லூசு மாதிரி கற்பனை பண்ணாத. நடக்காதது நினைச்சு கலங்கவே கூடாது. அப்படியே தப்பா நடந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்கு. நீ கவலைப்படாத, வா. அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஆசைக்கா. வாழ்க்கையில நாம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். இனிமே நமக்கு என்ன நடக்கும்னு ஜோசியம் பார்க்கலாமாக்கா? ஏய், லூசு மாதிரி பேசாத. எனக்கு ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. வா. அக்கா அக்கா, உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாமே. அக்கா வாக்கா ப்ளீஸ். சரி, டைம்ல சீக்கிரமா பார்த்து முடி. சீக்கிரம் பார்த்துடலாம் வா. வாங்கம்மா, ஜோசியம் பார்க்கணுமா? ஆமா அக்கா, உட்காரு. உட்காருங்க. நல்லா ஜோசியம் பாப்பீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நாங்க ஜக்கம்மா வாரிசுங்க. எங்க நாக்குல வந்து ஜக்கம்மா தான் குறி சொல்லுவா. நாங்க சொல்றது அப்படியே படிச்சிடும். 50 ரூபாய்க்கு கடவுளை கூப்பிடுறீங்க, 100 ரூபாய் கொடுத்தா மொத்த கடவுளையும் கூட்டிட்டு வந்துருவீங்க போல. ஜோசியத்தை கிண்டல் பண்ணாதம்மா. நாங்க வாக்கு கொடுத்தா அப்படியே பழிச்சிடும். யோ வினோ, என்னால முடியல. சீக்கிரம் பாத்துட்டு வா, போலாம். அக்கா, ஜோசியம் பார்க்க சொன்னது எனக்கு இல்ல, உனக்குதான். கைய நீட்டு. உனக்கு என்ன அறிவில்லையா? கையில அடிபட்டிருக்கு, எப்படி ரேக பார்க்க முடியும்? மா, நான் முகத்தை வச்சே ஜோசியம் சொல்றோம்மா. கையில ஒரு ரேகை இருந்தா போதும், உன் வாழ்க்கையை பூரா சொல்லிடுவேன். அக்கா அக்கா, கைய நீட்டுக்கா. நீ நல்லா இருந்தாதான்க்கா நான் நல்லா இருக்க முடியும். ப்ளீஸ்க்கா, கைய காட்டுக்கா. இப்படி காட்டு. வேண்டாம் வேண்டாம், நான் தப்பு பண்ணல. என்னாச்சு? என்னமோ சகுனம் சரியில்லைம்மா. உங்க ரேகையில நல்லா தான் இருக்கு, நீங்க கிளம்புங்க. என்னங்க நீங்க ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள கிளம்புங்கன்றீங்க. என்ன உங்களுக்கு பணம் கொடுக்கல அதானே? அக்கா பணம் கொடுக்கா. அம்மா, எனக்கு காசெல்லாம் வேணாம், நீங்க நல்லா இருந்தா போதும், கிளம்புங்க. அம்மா, உங்களுக்கு ஏதோ தோணி இருக்கு, அத சொல்லாம எங்க கிட்ட மறைக்கிறீங்க. இது ஜோசிய தர்மத்துக்கே தப்பான விஷயம். பணம் கூட வேணான்னு சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க. இந்தாங்க பணம். அம்மா, சகுனம் தப்பா காட்டுது. வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு உயிர்கண்டம் இருக்கிறதா காட்டுது. உன்னோட ஜக்கம்மா அதுக்குள்ள வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாளா? அக்கா நீ சும்மா இருக்கா? அப்படி என்னங்க உயிர் கண்டம்? யாரால வரும்? இந்த அம்மா நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஜக்கம்மாவோட வாக்கு பொய்யாகவே ஆகாது. நிச்சயமா இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆம்பளையால, அதுவும் இவங்களுக்கு நெருங்கிய சொந்தமான ஒரு ஆம்பளையால மரண கண்டம் ஒண்ணு இருக்கு. நான் சொன்னது எப்பவும் நடக்கும். துக்க செய்தி சொன்னாலே காசே நான் வாங்க மாட்டேன். நான் கண்டது துர்சம்பவம். அம்மா, உங்க காசு எடுத்துட்டு கிளம்புங்க.
ஏமா பணத்தை எடுத்துட்டு போமா. என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்க? ஏய், காசுக்காக போய் சொல்லுவாங்க. நான் உங்களை கிண்டல் பண்ணதும் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் பயமுறுத்துறாங்க. இதை நினைச்சு நீ கவலைப்படாத. இல்லக்கா, எனக்கு அப்பையில இருந்தே மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருந்தது. இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்க. பிரகாஷ் நம்ம பண்ண விஷயம் எல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டானா என்னக்கா ஆகும்? கொஞ்சம் நினைச்சு பாரு. முதல்ல அவனால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ரெண்டாவது அப்படி ஏதாவது ப்ரூவ் பண்ணாலும் அதை சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. அக்கா, ஒருவேளை அவன் ப்ரூவ் பண்ணிட்டான்னா மாமா உன்னை சும்மாவே விட மாட்டாருக்கா. அவருக்கு வேற முரட்டு சுபாவம். ஜோசிக்காரி சொல்ற மாதிரி அவர் உன்னை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என் நிலைமை எனக்கு ஆகுறது? ஏய், ஒண்ணுமே ஆகாதிரி. பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கா, அதை நினைச்சு நீ பயப்படுற? மோனி தூங்கிட போற, அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும். வா. சொல்லு. ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு தான் கூப்பிட்டேன். குழப்பம்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கீழே வரீங்களா? எனக்கு உங்களையும் மோனியும் பார்க்கணும் போல இருக்கு. மோனி தூங்கிட்டா. நான் கீழே தான் இருக்கேன். அட்லீஸ்ட் நீங்களாவது வந்து பார்த்துட்டு போங்களேன். வரேன், ஆனா ஏதாவது பேசி எரிச்சல கிளப்ப கூடாது. சரி, வாங்க. பரவாயில்லையே, மாமா உன் மேல கோவமா தான் இருக்காருன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா நீ கூப்பிட்டதும் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் வரமாட்டாருன்னு தான் மோனிய பார்க்கணும்னு ஒரு சீன் போட்டேன். வரட்டும். நாங்க பேசுறப்போ நீ அந்த பக்கம் போயிடு. அவருக்கு தனியா வேப்பல் அடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படிக்கா? அந்த ராஜுக்கு வேப்பல் அடிச்சியா அந்த மாதிரியா? அதேதான். அவன்கிட்ட சொத்துல பங்கு கேட்டு நோட்டீஸ் அனுப்ப கூடாதுன்னு சொன்னல, அவன் கோவப்பட்டு அனுப்புவேன்னு சொன்னால, அதே டெக்னிக்க தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். அகிலாவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பாதீங்கன்னு குமாருக்கு அட்வைஸ் பண்ண போறேன். உடனே மாமா அப்படிதான் அனுப்புவேன்னு சொல்லுவாரு. அகிலாவோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். அப்படிதானே? அதே தாண்டி. உனக்கு புரிஞ்சா சரி. நீ உள்ள போந்து எதையும் சொதப்பாம இருக்கணும். மோனி அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஆமா தூங்கிட்டா. இப்ப எதுக்கு வர சொன்ன? மோனி உங்களையும் பார்க்கணும்னு தான் வர சொன்னேன். மோனிக்கு பிடிக்கும்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் வரேன். குமார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கையில தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்காம போயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேக்குறேன். எந்த விஷயம்? அகிலா விஷயம்தான். அவளும் நீங்களும் சேர்ந்து வாழணும் தான் நான் படாத பாடுபட்டேன். அத பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கூப்பிட்டேன். அத பத்தி உனக்கு என்ன ஆக்குற? இருக்காதா குமார்? அகிலா தான் உங்க கூட வாழ்றதுக்கு தகுதியான பொண்ணு. அந்த தப்பு ரவி செஞ்சது. அவன் செஞ்ச தப்புக்காக அகிலாவை பழி வாங்கிடாதீங்க. அந்த குடும்பமே கொலகார குடும்பம். இதுல அந்த அகிலா கூட மட்டும் நான் வாழணுமா? அதெல்லாம் முடியாது. நான் வேற முடிவு எடுத்துட்டேன். குமார், தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. இப்பதான் நான் ராஜு வீட்டுக்கு போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? தான் ஆடலனாலும் தான் சத ஆடுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் உங்க குடும்பம் ஏன் குடும்பம் தான். அதான் அவங்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டு வரேன். ஆனா சொத்துல பங்கு கேட்டு நான் நோட்டீஸ் அனுப்பியே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அவன் மட்டுமா? நான் கூட தான் சொத்துல பங்கு கேட்டிருக்கேன். குமார், என்ன குமார் இது? நீங்களா சொத்துல பங்கு கேட்டீங்க? வாட் இஸ் திஸ்? அப்ப உங்க வேலை என்ன பெரிய வேலை? மண்ணாங்கட்டி வேலை. அந்த எம்டி எனக்கு சம்பளம் கொடுக்குறான், அவ்வளவுதானே? நான் எத்தனை வருஷமா அங்க வேலை பார்க்கறேன். அந்த மரியாதை கூட இல்லாம கண்டபடி பேசுறான் அவன். அதெல்லாம் பொறுத்துட்டு போணுமா என்ன? என்ன பண்ணீங்க? போடா, அவன் வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டேன். மத்தவங்க கிட்ட கை கட்டி நின்னது போதும். இனி நானே முதலாளி ஆக போறேன். சொந்தமா தொழில் தொடங்க போறேன்.
அதான் சொத்துல பங்கு கேட்டேன். ஐயோ கடவுளே, எதுக்குதான் இந்த குடும்பத்துக்கு இப்படி சோதனை மேல சோதனை வருதோ? குமார், எதுக்கு நீங்க எல்லா விஷயத்திலயும் இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சமாவது பொறுமையா போக மாட்டீங்களா? அத பத்தி உனக்கு என்ன? ஏன் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம போ. சரி, அது உங்க வேலை விஷயம், உங்க தன்மானம், உங்க கௌரவம். அதுக்காக அகிலா விஷயத்திலயும் அவசரப்படணுமா? இதுல உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்குல்ல. அதுக்கும் சேர்த்து தான் முடிவு எடுத்திருக்கிறேன். குமார், உங்க முகமே சரியில்லை. நீங்க அகிலாவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போறீங்களா? வேணாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். ஏய், எதுக்கு இப்ப ஓவரா ரியாக்ட் பண்ற? அதான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்கு மறுபடியும் கேக்குற? அட பாவி மனுஷா, அக்கா தூண்டி விட்டா அப்படிதான் செய்வேன்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டாரே. அனுப்பலன்னா சரி, சந்தோஷம்தான். நான் கூட அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு போயிடுவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நான் என்ன பண்ணோம் என்ன பண்ண கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கும் நீ வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் கிளம்புறேன். என்னக்கா இது? மாமாவுக்கு நீ வேப்பில அடிப்பன்னு பார்த்தா அவரு உனக்கு வேப்பில அடிச்சிட்டு போறாரு. எனக்கு இது ஷாக்கா தாண்டி இருக்கு. நான் தூண்டி விட்டா அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாருன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறாரு. ஐயோ, அந்த ஜோசியக்காரியோட வாக்கு நிஜமாயிடும் போல இருக்கேக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த பக்கம் போனாலும் ஆப்போசிட்லயே வந்துட்டு இருக்கற. என்ன விஷயம்? எனிதிங் ஸ்பெஷல்? காக்கா உட்கார படுத்திருக்கிற பழம் எதுவா இருந்தாலும் விழுமா, அதுதான் விஷயம். ஆமா, நான் காய்கறி வாங்க போற பக்கம்ல நீங்க வரீங்களே, உங்களுக்கு என்ன வேலை? வேலைதான் விஷயமே. எத்தனை நாளைக்கு தான் வேலை இல்லாம தெரிய முடியும் சொல்லு? சகல வேற கம்பெனியை மூடிட்டாரு. 4 இடத்துல வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன். இப்ப அதுல ஒரு இடத்துக்கு தான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன். அங்கதான் போறேன். நல்ல விஷயம்தான். ரொம்ப நாள் வேலை பார்க்காம இருந்தா உங்க தொந்தி எக்கச்சக்கமா வளர்ந்துரும். அப்புறம் அதுக்குன்னு தனியா ஒரு வண்டி வச்சுல நீங்க கூட்டிட்டு போகணும். கிண்டல் பண்றேல்ல? 1000 இருந்தாலும் துப்பதான். கழுத்தை இன்னும் கரெக்டா டர்ன் பண்ணவே முடியல வினோ. ஆபீஸ்ல உட்கார்ந்து சிஸ்டமை பார்த்து ஒர்க் பண்ணவே முடியாது. அதனால இத பத்தி எம்டி கிட்ட பேசிட்டு வந்துடலான்னு இருக்கேன். அக்கா, எம்டி கிட்ட நீ போய் லீவ் கேட்டா எத்தனை நாள் வேணாலும் கொடுக்க போறாரு. அப்படி இருக்கும்போது நீ கழுத்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் போலாம்ல. அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல வீட்ல. அப்படி இல்ல வினோ, ரொம்ப நாளைக்கு டச்ல இல்லாம இருக்க கூடாது. ஒண்ணு அவங்க நம்மள மறந்துடுவாங்க, இல்லனா நாம தேவையில்லாம போயிடுவோம். அதனால நாம இருக்கோன்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. கொஞ்சம் நிறுத்துங்க, பின்னாடி வாங்களே. சரி சத்யகலா, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் கம்பெனிக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன். அக்கா, அங்க பாத்தியா அவர் கூட எப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கானே? பப்ளிக் பிளேஸ்லயே இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்களா? வண்டியை திருப்புங்க. இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துட்டு வண்டியை திருப்புங்க. சரி சத்யகலா, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க, நல்ல வேலை கிடைக்கும். அடியே, நடத்த கெட்டவளே, பொண்ணு யார பார்த்து நடத்த கட்டவன் சொல்ற? மரியாதை குறைஞ்சது வாயை உடைச்சிடுவேன். அடி, செய்யறது மொள்ள மாதிரித்தனம். இதுல ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? உன் புருஷன் இல்லன்னா ஊர்ல 1000 ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போக வேண்டியதானே? உன் வலையை விரிக்கிறதுக்கு என் புருஷன் தான் கிடைச்சானா? ஏய், வாயை மூடி. இப்படி எல்லாம் பேசினா உன் நாக்கு அழுகி போயிடும். அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? எங்களை போய் சேர்த்து வச்சு பேசுற? உனக்கெல்லாம் நாக்கு கூசல? அறிவு கறிவு கட்டு போச்சா என்ன உனக்கு? யாருக்குடி அறிவு கெட்டு போச்சு? உனக்கு தாண்டி சுத்தமா அறிவே இல்ல. என் புருஷன் கூட லாட்ஜுக்கு வெளியே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்த. ஏய், ஆமா, லாட்ஜ் வாசல்ல ஜூஸ் கடை இருந்தா ஜூஸ் குடிக்கதான் செய்வாங்க. லாட்ஜ் என்ன லாட்ஜ்? ஊர் ஊரா போய் நாங்க ஜூஸ் குடிப்போம். அத கேட்க நீ யாருடி?
குடிப்ப கேக்கிறதுக்கு நாதி இல்லனா இருக்கிற ஆம்பளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஜூஸ் குடிப்பியா? உன்னை அடிச்சு கொண்டு போட்டதா சரியா வரும். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வினு, ஏய், ஏன் தங்கச்சி தள்ளி விடுறியா? என்னையா அடிக்கிறியா நீ வேசி மகளே? சோத்துக்கு வழி இல்லாம ஊரை விட்டு வந்தவ உனக்கு அவ்வளவு திமிரா? கை ஓங்குற? என்ன அடிப்ப? ஏமா மனசாட்சி இல்லாம ஒரு பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறீங்க? விடுங்கம்மா, அடிக்காதீங்க, விடுங்கம்மா. பத்தி என்ன தெரியும்? எனக்குமே இல்லாம இப்படி அடிக்கிறீங்க? புருஷனை வச்சுக்கிட்டு இருக்கா, அடிக்காம பின்ன கொஞ்சம் அதுக்காக ஒரு பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறீங்களா? அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தா ஒன்னையும் அடிப்பேன். போடி. உன் வேலையை ஓடினா பார்த்து போ. இன்னொரு தடவை உன்னை என் புருஷன் கூட பார்த்தேன், நடு ரோட்ல ஓட விட்டு அடிப்பேன். வெறும் கையால அடிக்க மாட்டேன், தொடப்ப கட்ட பிய்யிற அளவுக்கு அடிப்பேன். ஏய், அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறவளுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ, அதான் உங்க சாகாஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?